ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 560வது நாமாவளியாக ஓம் பிராணி ஜனகாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி ஜீவராசிகளை சிருஷ்டிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறது. பிராணின் அப்படின்னா உயிர்கள் எல்லாம் குறிக்கும். அதாவது உயிருள்ளவன் பிராணி, மனிதன் எல்லாருக்கும் அந்த பிராணின்ற சப்தம் குறிக்கும். எல்லா உயிருக்கும் உயிராக இறைவனே இருக்கார். அந்த உயிர் தோன்றுவதற்கு தந்தையாக இருக்கார். தந்தை அப்படின்னா ஜனன கர்த்தா, எது எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கான் இறைவன். அடியார்கள் அவரை வர்ணிக்கும் பொழுது தாயும் ஆனார் அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ தாயும் ஆனார்னா அவர் தந்தையாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். தாய் தந்தையின் மூலமாக உயிர்கள் எல்லாம் தோன்றுது. அதுதான் சிவசக்தி ஸ்வரூபமாக வெளிப்படுறார். அப்படி அந்த எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக பரம்பொருளானவர் இருக்கார். அதனால்தான் அடியார்கள் வர்ணிக்கும் பொழுது வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி. வித்து அப்படின்னா விதை. நம்ம பார்க்குற அத்தனை ஜீவராசிகள் 84 100 1000 யோனி பேதம். நம்மளை போலவே இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் வித்தாக இறைவனே இருக்கார். நம்ம விளையாட்டாக கேட்பா, எந்த பொருள் எதிலிருந்து வந்தது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ நெல் மணி வந்ததால் நெல் விளைந்ததா, இல்லை நெல் விளைஞ்சி வந்ததால் நெல் கிடைச்சதா நமக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆதி வித்து ஒன்று தேவையில்லை, அதுதான் இறைவன். அதனால தான் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்வார். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தந்தையாக பரம்பொருள் இருக்கார். அப்படி இறைவன் எல்லாத்துக்கும் ஆதார பொருளாகவும் உயிரை கொடுப்பவராக, அதாவது ஒவ்வொரு உயிரையும் சிருஷ்டி பண்ணுறார். ஒரு உயிர் மாதிரி இன்னும் ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை ரேகை, கண்ணுக்குள்ளேயே ரேகை வச்சுருக்கார். நம்மளை போல் இந்த உலகத்தில் இன்னொரு ஜீவன் எங்கேயாவது இறைவன் படைச்சிருக்காருன்னா கிடையாது. அப்போ மனிதனை மட்டும் இல்லை, மரம் செடி கொடி மலை எதுவுமே ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. மனிதனுடைய படைப்பு எது ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கும், டை தான் எல்லாம். ஆனால் இறைவனுடைய படைப்பு, இயற்கை படைப்பு ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. அதான் இறைவனோட படைப்பு. திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் வெகு ரூப அண்டராதி சராச்சரம்னுவார். வெகு ரூபத்தை வச்சுருக்காரா சுவாமி. ஒரு ரூபம் மாதிரி இன்னொரு ரூபம் இருக்காதான். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளுடைய பராக்கிரமத்தை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. அனைத்து உயிருக்கும் தந்தையாக இருக்கார். அந்த பரம்பொருள் எப்படி இருக்கார்னா ஜீவராசிகளை சிருஷ்டிப்பவராக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் பிராணி ஜனகாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.